உங்ககிட்ட எப்பயாவது ஒரு நல்ல ஐடியா இருந்திருக்கா? சோ அத பில்ட் பண்ணி அது ஃபெயில் ஆகுறத பார்த்திருக்கீங்களா? அண்ட் தென் 5 இயர்ஸ் லேட்டர் வேற யாரோ வந்து ஆல்மோஸ்ட் அதே விஷயத்த பில்ட் பண்ணி ஹியூஜா சக்சஸ் ஆகுறாங்க. சோ அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? வெயிட் அ மினிட். ஐடியா நல்லா இருந்துச்சே. சோ அப்ப நான் பண்ணும்போது ஏன் ஃபெயில் ஆச்சு? சோ நான் இத ரொம்ப முறை பார்த்திருக்கேன். சோ அண்ட் ஓவர் தி இயர்ஸ் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்தையும் நான் அதுல இருந்து கத்துக்கிட்டேன். எ குட் ஐடியா ஆல்சோ இட்ஸ் நாட் எனஃப். சம்டைம்ஸ் மார்க்கெட் அதுக்கு ரெடியா இருக்காது. அண்ட் ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் மைசெல்ஃப், ரைட்? சோ தி ஐடியா தட் வாஸ் டூ early. சோ நான் உங்கள வந்து ஒரு 2011க்கு கூட்டிட்டு போறேன். சோ அந்த டைம்ல யுஎஸ்ல இருக்கிற தமிழ் பீப்பிள்ஸ்க்காக தமிழ் மூவிஸ ஸ்ட்ரீம் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம பில்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனி கூட நான் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டுடே நம்ம அதை ரொம்ப சிம்பிளா ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு சொல்லிடுவோம். பட் பேக் தென் அந்த வார்த்தையே நம்ம எவ்ரிடே வெக்கபுலரியில பெருசா கிடையாது. ஸோ அந்த கம்பெனி யூஎஸ்ல இருந்து வந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட ஃபண்டிங் இருந்தது. ஸோ நம்ம ஊர்ல இருந்து தமிழ் மூவி கான்டென்ட்டை அக்வயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த கண்டென்ட்டை யூஎஸ் மார்க்கெட்டுக்கு டெலிவர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டெக்னாலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ ஐடியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ரோகு அப்படிங்கிற ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி கான்டென்ட்டை பீப்புள்ஸ்க்கு டெலிவிஷன் வழியா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அண்ட் ஐ ரிமெம்பர் திங்கிங் ஒய் ஆர் வி ஒன்லி திங்கிங் அபவுட் த யூஎஸ் மார்க்கெட், ஸோ ஒய் டோன்ட் வி பிரிங் திஸ் டு த தமிழ் மார்க்கெட், ஸோ ஒய் டோன்ட் வி மேக் இட் அவைலபிள் டு பீப்புள் ஹியர். ஸோ எனக்கு அது ஒரு ஆப்வியஸான ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தெரிஞ்சது. பட் தமிழ் பீப்புள் மூவிஸை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. ஸோ தமிழ் சினிமாக்கு ஹியூஜ் ஆடியன்ஸ் இருக்கு. ஸோ கான்டென்ட்டும் இங்க ஏற்கனவே இருக்கு. ஸோ ஒய் நாட் ஸ்ட்ரீமிங் இட்? ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் இருந்தது. இந்தியா வாசன்ட் ரெடி. ஸோ a குட் ஐடியா கேன் ஸ்டில் பி டூ early. ஸோ 2011ல இந்தியா எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடு இப்ப இருக்கிற மாதிரி அப்ப கிடையாது. ஸோ மொபைல் இன்டர்நெட் இப்ப இருக்கிற மாதிரி கண்டிப்பா கிடையாது. ஸோ ஸ்மார்ட் போன்ஸ் ஸோ இப்ப இருக்கிற மாதிரி கிடையாது. அப்பதான் ஸ்மார்ட் போன்ஸே வந்து மார்க்கெட்டுக்குள்ள வந்து இன்னுமே ஸ்டேபிள் ஆகாத ஒரு பீரியட். ஸோ பீப்புள் வந்து ஸ்ட்ரீமிங்க்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பே பண்ணி பழகவே இல்லை. ஏன்னா இ காமர்ஸே அப்பதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி த பிஹேவியர் வாஸ் இன் தேர் இட். ஸோ பீப்புள் இன்னும் டெலிவிஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க, டிவிடிஸ் வாங்கிட்டு இருந்தாங்க, மூவிஸை வந்து டவுன்லோட் பண்ணி ஹாப்பியா இருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரீமிங்கை சுத்தி இருக்கிற த ஹோல் ஈகோ சிஸ்டமே வந்து மெச்சூர் ஆகலைங்கிறத விட எவால்வே ஆகல. ஸோ ஐடியா வந்து நெசசரிலி வந்து பேடு கிடையாது, டைமிங் இஸ் பேட். அண்ட் ப்ராடக்ட்டை பில்ட் பண்ற ஒருத்தருக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு லெசன். ஏன்னா நீங்க ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த ஐடியாவோட எமோஷனலா நீங்க வந்து அட்டாச் ஆகியிருப்பீங்க. ஸோ நீங்க எப்பயுமே என்ன சொல்ல ஆரம்பிப்பீங்க அப்படின்னாங்கன்னா, பட் த டெக்னாலஜி ஒர்க்ஸ், கான்டென்ட் நல்லா இருக்கு, பீப்புள் வில் லவ் இட். பட் மார்க்கெட் டசன்ட் கேர் ஹவு மச் யூ லவ் யுவர் ஐடியா. ஸோ மார்க்கெட்டுக்கு அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கு. ஸோ இயர்ஸ் லேட்டர் தென் சம்திங் சேஞ்ச். ஸோ இன்டர்நெட் வந்து ஃபாஸ்ட் ஆச்சு, ஸ்மார்ட் போன் சீப்பர் ஆச்சு, ஸோ டேட்டா வந்து அஃபோர்டபுள் ஆச்சு, ஸோ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நார்மல் ஆச்சு. ஸோ பீப்புள்ஸ் வந்து போன்லயே வந்து கண்டென்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறது எவ்ரிடே லைஃப்ல ஒரு பார்ட் ஆயிடுச்சு. அண்ட் சடன்லி அப்போ டூ early-ஆ இருந்த மாதிரி தெரிஞ்ச அதே கைண்ட் ஆஃப் ஐடியா கம்ப்ளீட்லி நார்மல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க யார்கிட்டயாவது வாட்ச் இட் ஆன் ஓடிடி அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. பட் பேக் தென் நாங்க ஒரு பிஹேவியர் நார்மல் ஆகுறதுக்கு முன்னாடியே அதை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நான் கத்துக்கிட்ட லெசன் என்னன்னா, சம்டைம்ஸ் யூ ஆர் நாட் ராங், யூ ஆர் ஜஸ்ட் early. அண்ட் பீயிங் early கேன் பி ஜஸ்ட் as டேஞ்சரஸ் as being wrong. பிகாஸ் நீங்க ராங்கா இருந்தா மார்க்கெட் உங்களுக்கு சொல்லிடும். பட் நீங்க early-ஆ இருந்தா மார்க்கெட் சைலண்டா இருக்கும். குவிக் காமர்ஸ் வாசன்ட் ரியலி நியூ. ஸோ இப்ப இன்னொரு அப்சர்வேஷன்ஸ் நான் சொல்றேன். நம்ம இப்ப எல்லாருமே வந்து நார்மலா எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து grocery டெலிவரி. ஸோ நீங்க இன்னைக்கு ஒரு ஆப்பை ஓபன் பண்ணி உங்களோட க்ரோசரிஸை நீங்க வந்து ஆர்டர் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் 10 மினிட்ஸுக்குள்ள உங்க வீட்டுக்கே அந்த க்ரோசரிஸை வர வச்சிடலாம். பட் ஹியர் இஸ் த இன்ட்ரெஸ்டிங் பார்ட். இந்த ஐடியா வந்து புதுசே கிடையாது. ஸோ பிக் பாஸ்கெட் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஆன்லைன் க்ரோசரி வழியா டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட பிசினஸ் மாடல் வந்து நீங்க முதல்ல வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு டைம் ஸ்லாட்டை நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ அந்த டைம் ஸ்லாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து தட் இஸ் டைம் ஸ்லாட்ன்றது டெலிவரியோட டைம் ஸ்லாட். ஸோ அதை சூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறமா யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் இட் த டைம் ஸ்லாட். ஸோ அவங்க வந்து டெலிவர் பண்ணுவாங்க.
ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல க்ரோஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, ஒரு ஸ்டார்ட் அப் வந்தது. அவங்க ஒரு டிஃப்ரெண்டான ப்ராமிஸோட வந்தாங்க. ஸோ மச் ஃபாஸ்ட் டெலிவரி. ஸோ லோக்கல் ஸ்டோர்ஸ்ல கஸ்டமர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி டெலிவரி டைமும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 90 மினிட்ஸ்க்குள்ள டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவோட வந்தாங்க. ஸோ க்ரோசரிஸா குவிக்கா டெலிவரி பண்றதுக்கு ஒரு பேசிக் ஐடியா ஏற்கனவே இருந்தது. பட் அது உடனே நம்ம இன்னைக்கு பாக்குற மாதிரி ஒரு மேசிவான கேட்டகரி கிடையாது. வை? பிகாஸ் மார்க்கெட் வாசன்ட் ரெடி. பீப்புள் இன்னுமே வந்து நெய்பர்ஹுட்ல இருக்கிற ஒரு ஸ்டோருக்கு நடந்து போய் அது வந்து அங்க போய் க்ரோசரிஸை வாங்குறது அப்படிங்கறது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஸோ பிஹேவியர் வந்து போதுமான அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகல. தென் சம்திங் ஹேப்பன். ஸோ ஸ்மார்ட் போன்ஸ் எவ்ரிவேர் ஆச்சு. ஸோ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நார்மல் ஆச்சு. ஃபுட் டெலிவரி நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை சேஞ்ச் பண்ணிச்சு. ஸோ பீப்புள் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் எல்லாத்தையுமே வந்து ஆப்ல ஆர்டர் பண்ணி ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்க. அண்ட் சடன்லி இந்த கொஸ்டின் சேஞ்ச். எர்லியர் பீப்புள் கேட்டது, ஸோ கேன் ஐ ஆர்டர் க்ரோசரிஸ் ஆன்லைன்? நவ் அவங்க கேட்க ஆரம்பிச்சது, ஸோ ஒய் ஷுட் ஐ வெயிட் சோ லாங்? டிஃபரன்ஸ் புரியுதா? ஸோ தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் பிஹேவியர். அண்ட் தட் இஸ் வேர் தட் ஜெப்டோ மாதிரியான கம்பெனிஸ் ஒரு மச் மோர் அக்ரெசிவ் ப்ரொபோசிஷனோட வந்தாங்க. வி வில் கெட் த க்ரோசரி இன் 10 minutes. ஸோ மார்க்கெட் வாஸ் ரெடி ஃபார் த குவிக் காமர்ஸ். ஸோ ஸ்விக்கி வந்து இன்ஸ்டாமார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. பிக் பாஸ்கெட்டும் எக்ஸ்பிரஸ் மற்றும் ஆன் டிமாண்ட் டெலிவரிக்குள்ள இன்னும் டீப்பரா மூவ் பண்ணாங்க. ஸோ த என்டையர் கேட்டகரி ஸ்டார்டட் அக்ஸலரேட்டிங். அண்ட் திஸ் இஸ் வாட் ஃபேசினேட்ஸ் மீ. ஸோ த பேசிக் ஐடியா திடீர்னு பிரில்லியன்ட் ஆகல. ஸோ த கண்டிஷன்ஸ் அரௌண்ட் த ஐடியா சேஞ்ச். கஸ்டமர் சேஞ்ச் ஆனாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆச்சு, ஸோ டெக்னாலஜியும் சேஞ்ச் ஆச்சு, ஸோ பேமெண்ட் ஈகோ சிஸ்டமும் சேஞ்ச் ஆச்சு, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்சோ சேஞ்ச் ஆச்சு. ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்பை பார்க்கும்போது ஜஸ்ட் இஸ் அ கிரேட் ஐடியா அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. இன்னொரு கொஸ்டினையும் சேர்த்து கேளுங்க. ஒய் இஸ் திஸ் ஐடியா ஒர்க்கிங் நவ்? ஸோ தட் கொஸ்டின் இஸ் மச் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ 3 things ஐ லுக் ஃபார். வென்எவர் நான் ஒரு புது ப்ராடக்டா அல்லது ஒரு பிசினஸை பார்க்கும்போது ஐடியா எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு நான் உடனே கேட்க மாட்டேன். ஸோ நான் வந்து 3 விஷயங்கள் வந்து கேட்பேன். ஃபர்ஸ்ட் வந்து, இஸ் திஸ் ப்ராப்ளம் ரியல்? ஸோ பீப்புளுக்கு உண்மையிலேயே இந்த ப்ராப்ளம் இருக்கா அல்லது நம்ம தான் இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? ஸோ செகண்ட், ஆர் பீப்புள் வில்லிங் டு பே டு சால்வ் இட்? பிகாஸ் பீப்புள் வாவ் தட்ஸ் அ கிரேட் ஐடியா அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு பெருசா மீனிங் கிடையாது. So compliments are free, payment is evidence. Third, is the market ready? ஸோ பீப்புளால இதை வந்து அக்சஸ் பண்ண முடியுமா? ஸோ அவங்களுக்கு இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமா? ஸோ அவங்களோட பிஹேவியர் போதுமான அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கா? ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணுதா? பிகாஸ் நீங்க ஃபர்ஸ்ட் 2 விஷயத்தையும் கரெக்டா பண்ணலாம் அண்ட் ஸ்டில் ஃபெயில். த டைமிங் ப்ராப்ளம். ஸோ இங்க தான் நிறைய ஃபவுண்டர்ஸ் ஒரு மிஸ்டேக் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல் கம்பெனியை பார்த்துட்டு ஐ வாண்ட் டு பில்ட் த சேம் திங் அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்க ப்ராடக்டை காப்பி பண்றாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கான கண்டிஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். பிகாஸ் எ பிஸ்னஸ் இஸ் இன் ஜஸ்ட் அ ப்ராடக்ட். இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ப்ராப்ளம், பீப்புள், பிஹேவியர், டெக்னாலஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்கனாமிக்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டைமிங். ஸோ இந்த எல்லா விஷயங்களும் ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு நல்ல பிசினஸ் ஆகும். ரைட், த பிசினஸ் டிசைனர் கொஸ்டின். ஸோ நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிச்சீங்கன்னா ஜஸ்ட் இஸ் மை ஐடியா குட் அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. ஸோ ஆஸ்க் யுவர் செல்ஃப், ஒய் ஷுட் திஸ் ஐடியா ஒர்க் நவ்? அண்ட் உங்களோட ஆன்சர் பிகாஸ் எவ்ரிபடி இஸ் டூயிங் இட் அப்படின்னா அது உங்களுக்கு போதாது. தட் இஸ் நாட் இனஃப். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்க் தட் வாட் ஹாஸ் சேஞ்ச்? ஸோ பீப்புளோட லைஃப்ல என்ன சேஞ்ச் ஆச்சு? டெக்னாலஜில என்ன சேஞ்ச் ஆச்சு? மார்க்கெட்ல என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல என்ன சேஞ்ச் ஆச்சு? பிகாஸ் சம்வேர் இன்சைட் தட் சேஞ்ச் தேர் மே பி யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல்ரைட், ஸோ நான் 2 earlier இருந்த ஐடியாஸையும் பார்த்துருக்கிறேன். ஸோ ஒரு ராங் மார்க்கெட்டுக்காக பில்ட் பண்ணப்பட்ட ப்ராடக்டையும் பார்த்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப கம்ப்ளீட்லி கிரேசியா தெரிஞ்ச ஐடியாஸ் கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு கம்ப்ளீட்லி நார்மல் ஆகுறதையும் பார்த்துருக்கிறேன். ஸோ ஒரு ஐடியாவை ஜட்ஜ் பண்ணும்போது ஜஸ்ட் இஸ் திஸ் அ குட் ஐடியான்னு மட்டும் கேட்காதீங்க, சம்திங் டீப்பரா கேளுங்க. ஸோ இஸ் த வேர்ல்ட் ரெடி ஃபார் திஸ் ஐடியா? ஸோ பிகாஸ் சம்டைம்ஸ் ஒரு ஃபெயில்டு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் ஐடியா கிடையாது, இட்ஸ் அ டைமிங். அண்ட் சம்டைம்ஸ்
you are not building the wrong thing. You are building the right thing at the wrong time. That is how a business designer thinks. All right. So நான் வேற சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, bye bye.